யூகேல சம்மர் சீசன் முடிஞ்சே போச்சு. ஆமாம், இனிமேல் ஃபுல்லாக மழை காலம் தான். எனக்கு ஏதாவது ஸ்வீட்டாக சாப்பிடணும் போல இருக்கு. எனக்கு ஏதாச்சும் காரமாக சாப்பிடணும் போல தான் இருக்குது. ஸ்வீட்டு தான். காரம் தான். ஸ்வீட். ஏன் ஸ்வீட் காரம்? சரி, அதை பண்ணுமா? பண்ணுவோம். சாத்தூரில் மழை பெஞ்சா வச்சுக்கோ, பஜ்ஜி போண்டா தான் வாங்கி சாப்பிடுவேன். சாத்தூர்ல மட்டும் இல்ல, ராஜபாளையத்துல மழை பெஞ்சாலும் எல்லாரும் பஜ்ஜி போண்டா தான் சாப்பிடுவாங்க. அதான் நம்ம கிட்ட கடலை மாவு இல்லையே ப்ரோ. நான் உங்களுக்கு சூப்பரான ஒரு ஸ்நாக் பண்ணி கொடுக்குறேன். அப்படி என்ன ஸ்நாக் பண்ண போற? வெட்டுங்க வெங்காயத்தை. அப்ப என்னமோ நீங்க நடக்க போகுது. குட்டி குட்டியாக வேண்டும். எப்படி? டைமண்ட் குட்டியா ரெக்டாங்கிளா நக்கல்யா அவனுக்கு? ஓவல். அப்படி ஷேப்ல வருமா என்ன? இது ஓவல் ஷேப் தானே. என்ன கேள்வி? குட்டி குட்டியா வெட்டுங்க. இது ஓகேவா? ரொம்ப பழைய வெங்காயமா இருக்கும் போல, கண்ணெல்லாம் பயங்கரமா எரியுது. பழைய வெங்காயம் கண் எரியுமா என்ன? அப்படிதான் சொல்லுவாங்க ஊர்ல. இல்ல, எங்க வீட்ல எல்லாம் வெங்காயம்னாலே கண் எரியும்னு சொன்னாங்க. இல்ல, ரொம்ப கண் எரிய சொல்றேன். ஓ, இதுல இந்த லாஜிக் வேறயா? வெட்டியாச்சு. இன்னும் முடியல. மிளகா வெட்டணும். எனக்குன்னே வருவீங்களாடா? மிளகாய் இருக்கு. மிளகா மட்டும் போதும்னு நினைக்கிறேன். இவ்வளவு பெருசா வேணாம். இவ்வளவு பெருசு வந்தம்மா? நம்ம காரம் கம்மியா தானே சாப்பிடுவோம். அதுக்கு நீ என்ன பண்ண போற? இந்த ஒண்ணுலாம் பத்தாது எனக்கு தெரிஞ்சு. போண்டாக்கு போற மாதிரி நிறைய போடுவாங்க. எங்க அம்மா என்ன தெரியுமா பண்ணுவாங்க, மாவோட சேர்த்து அரைச்சிருவாங்க. ஏன்னா நான் இது இருந்தா சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு, மிளகா இருந்தா. அப்படியே ஒரு பயங்கர பிரின்சஸ் ட்ரீட்மெண்டோட நான் வளர்ந்தேன். டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் பிறந்திருக்காடா பாகுபலி. இப்ப பாருங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. என்ன கஷ்டப்படுறீங்க? உங்களுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் பண்ணி கொடுக்குறேன். ஏமோ நீ திங்காத மாதிரி பேசுற. நல்லா ஆரம்பிச்சு விட்டது நீதான். இதுல டயலாக் வேற. பிரின்சஸா இருந்தாங்களாம். பொண்ணு கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம். பொண்ணே கிடைக்கலன்னு பயத்துல பொண்ணே கிடைக்காம கல்யாணம் ஆகாம போயிருமோ. என்ன கரெக்ஷன் பார்த்துட்டு இருக்கியா? ஆமா, பெருசு பெருசா வச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீ சொல்லவே இல்லை எப்படி வெட்டணும்னு. சிவங்க அடுப்பிக்கிட்ட போலாமா? அவ்வளவுதானா? ஆமா, இவ்வளவுதான் தேவை. இல்ல போர் அடிக்குதுன்னு டைம் பாசிங் பண்றானா? எனக்கு போண்டா தான் பண்ண புரியாது. திருப்பி கடை மாவு இல்ல, அரிசி மாவு வச்சு போண்டா பண்ண முடியுமா? கேவலமா இருக்கும். அப்படின்னா போண்டா கிடையாதுன்னு அர்த்தம். வாங்க. அதுவும் இல்லாம உங்களுக்கு ஒரு சூப்பரான ஸ்வீட், உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் ஸ்வீட் பண்ண போறேன். என்னது? மைசூர் பாக்கா? மைசூர் பாக் தள்ளுறாங்க. மலையாளம் பேசிவிட்ட? மைசூர் பாக்லாம் இல்ல, ஈஸியா ஒண்ணு இருக்கும். இல்ல குலோப் ஜாமுன் பண்ண முடியாது. குலோப் ஜாமுன் ஹை எஃபர்ட்டா சொல்லி இல்ல, எது பெரிய கஷ்டமா இருக்குமோ அதை சொன்னாதான் நீ செய்வ. ஹை எஃபர்ட்லாம் கிடையாது, வெரி லோ எஃபர்ட்ல ஒரு ஸ்வீட். என்னத்த பண்ண போறாளோ. அடுப்பு கிட்ட வந்துட்டோம். உடனே குக்கிங் ஆரம்பிக்க போறான்னு நினைச்சீங்க. அதான் இல்ல, அதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு காஸ்டியூம் இருக்கு. இதான் என்னோடது. இது வந்து சக்தியோடது. நல்லா இருக்கா? இது பேர் வந்து ஆப்ரான். அது ஏப்ரானோ ஆப்ரானோ எனக்கு தெரியாது. ஆப்ரான் என்னது? அப்ரண்டிஸா? காமெடி இதுக்கு நாங்க சிரிக்கணும். நோ கமெண்ட், சிம்பிளி வேஸ்ட். உங்களுக்கு மாட்டி விடுறேன். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா போஹா பண்ண போறோம். போஹாவா? அதுக்கு தான் இந்த பில்டப்பா? ஆமா, காரத்துக்காக தான் இருக்கு. ஆனா ஸ்வீட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. என்னது? என்னன்னு கெஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்க எல்லாரும் வந்து இந்த டைம் லாப்ஸ் போட்டு இந்த ஸ்வீட் தான் வந்து சக்திக்கு பிடிக்கும், அதுவும் இல்லாம வெரி லோ எஃபர்ட், என்னன்னு கெஸ் பண்ணி வந்து கமெண்ட் பண்ணுங்க. யாரு கரெக்டான ஆன்சர் சொல்றீங்களோ அவங்களுக்கு வந்து என்ன பண்ண போற? உங்களுக்கு என்ன பண்ணிருக்கேன் இது வரைக்கும்? ஒண்ணுமே பண்ணல. அதேதான் உங்களுக்கும். கல்லஞ்சக்காரன். சில பேர் அட்லீஸ்ட் கிவ் அவே கொடுப்பாங்க, அட்லீஸ்ட் பேர் ஏதாச்சும் கால் அவுட் பண்ணுவாங்க. நான் பேர் கால் அவுட் பண்றேன். இதுக்கு முன்னாடி சொன்ன வீடியோலயே வண்ண மாதிரி தெரியலையே. நான் பண்ணிருக்கேன். பாரிஸ்க்கு கெஸ் பண்ணாங்கல்ல, அவங்க நீங்க நான் கால் அவுட் பண்ணேன். அதுல சபரீஷ் தான் கரெக்டா சொல்லியிருந்தாரு. கங்க்ராட் சபரீஷ், கரெக்டா கெஸ் பண்ணதுக்காக நாங்க எதுவுமே கொடுக்க போறது இல்ல. வாழ்த்துக்கள். சரி பாப்போம் யார் பண்றாங்க. நான் கால் அவுட் பண்றேன். நீங்க ஓகே கமெண்ட் பண்ணுங்க. ஃபால்கன் பிராண்ட்ல இருந்து போஹா வாங்கியிருக்கோம். அவள் நம்மளோட லாங்குவேஜ் படி. போஹா வந்து ஹிந்தியோ? ஹிந்தி நினைக்கிறேன். எனக்கு டவுட், நீ பண்றது ஸ்நாக்ஸ் பண்றியா இல்ல நைட் டின்னருக்காக பண்றியா? ஆக்சுவலா இதை நான் ஒரு 1/2 an hourல பண்ணி முடிச்சா ஸ்நாக்ஸ் நினைச்சேன். டைம் படி பார்த்தா 1.5 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். சாதாரண போகாக்கு 1 மணி நேரம் சொல்ற முதல் நீயா தான் இருப்ப. அதெல்லாம் ஒரு தொழில் ரகசியம் ஐயாச்சாமி. ஸோ அவளை வாஷ் பண்றேன். வாஷ் பண்ணி ஒரு 5-10 minutes நனைய வைக்கணும். அதுக்குள்ள நான் பண்ண போற குயிக்கான ஸ்வீட்டா? என்ன ஸ்வீட் பண்ண போறீங்க? அதுக்குள்ள நான் பண்ண போற குயிக்கான ஸ்வீட் என்ன அப்படின்னா வந்துட்டு கேசரி. கேசரியா? கேசரியா தீரா. பான்கா கேசரியா? பான்கா கேசரினா அந்த ஒரு ஆட் வரும், பான்கா கேசரி. அந்த பான் பராகா? ஆமா. ஆக்சுவலா எனக்கு பீடா ரொம்ப பிடிக்கும். அவங்கள மாதிரி நீ பீடா சாப்பிட்டு ஒரு துப்புவியா? நான் துப்பலாம் மாட்டேன், முழுங்கிருவேன். ஆக்சுவலா அது ஹெல்தி தானே, லைக் பீடாவோட இது. பீடா ஹெல்தி, ஆனா அது வந்து இதுல அந்த பான் பராக்கெல்லாம் டொபாக்கோல
போதை வஸ்துகள். அது வந்து நோ. சார் இந்த ஆடு சொல்ல ஞாபகம் வருது, சேரன் அகாடமி அவர் கிண்டல் பண்ணுவார்ல, அதென்றா இப்படி சலாம் பேச்சு அதுவா எப்படி தூப்பணும்னு சொல்லி தர அப்படின்னு சொல்லுவார். ஞாபகம் இருக்கு, நான் பாத்திருக்கேன். சரி, எதுக்கு நம்ம சாப்பாடு செய்யறதுல நீங்க பான்பராக்கு போட்டு துப்புறத பத்தி நீ பேசிட்டு செய்யறத வச்சு தான் சொல்ல முடியும் அது சாப்பிட்ற மாதிரி இருக்கா இல்லை துப்புற மாதிரி இருக்கான்னு. ஏய், நான் எவ்வளவு நல்லா கேசரி பண்ணுவேன். நல்லா பண்ணுவேன், நான் சொல்ல போக போக எனக்கே தெரியாது. சரி வாங்க பண்ணலாம். இவன் நம்பி காலத்தை என்ன செய்ய போறேன்னு தெரியல. சாப்பிடுங்க. குசும்ப பத்தியாடா? ஆக்சுவலா ரவா 1, ஜீனி 2, தண்ணி 3. இதான் எங்க அம்மா சொன்ன அளவு. ரவா 1, ஜீனிக்கு 2 டம்ளருக்கு ஜீனி இருக்கா நம்ம கிட்ட? இருக்கு. பிகாஸ் வி ஆர் நாட்டு சர்க்கரை ஃபேமிலி. நாங்க வந்து எல்லாத்துக்கும் நாட்டு சர்க்கரை தான் போடுவோம். ஆனா கேசரிக்கு நல்லா இருக்காது. இங்க நிறைய வந்துடுச்சு, கொஞ்சம் கொட்டிக்க போதுல. அசமா அப்படியே போட்டுரு. எனக்கு சீனி அளவு தெரியாது. கூட போட்டுக்கலாம், ஆனா இது வந்து நீ போடுறது சரியில்லை. கம்மியாயிடுச்சு, இருங்க வெயிட் பண்ணு. அட பைத்தியம், அது ஒழுங்காவே அதே இருந்துக்கலாம்ல. ஏன் அளவு கரெக்டா எக்ஸாக்டா போட்டதான் செம்மையா வரும். டேஸ்டா வரும். டேஸ்டா வேணும் வேணும் டேஸ்டாகவும் வேணும், ஆனால் சீக்கிரமாகவும் வேணும். அப்படி நீங்க கடையில தான் வாங்கணும். ஐஷூஸ் கிச்சன்ல வந்து உங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் லேட்டா தான் கிடைக்கும். பட் லேட்டா கிடைச்சது லேட்டஸ்டா கிடைக்கும். புரியுதா? எப்படி எப்படின்னா வரும், வெயிட் பண்ணுங்க. ஏண்டா இவ்வளவு கேள்வி கேக்குறீங்களே? அப்பெல்லாம் எப்படின்னு திடீர்னு கொஸ்டின் கேட்கக்கூடாது. தெரியாம ஸ்நாக்ஸ் கேட்டேன்டா, வெளியே பார்த்தா இருப்பிடும் போல கொஞ்ச நேரத்துல. இப்ப அதான் சொல்றேன், டின்னரா வச்சுக்கலாம். யாராவது டின்னருக்கு போக அண்ட் கேசரி பண்ணுவாங்களா? யாரும் பண்ண மாட்டாங்க. நான் தான் பண்ணுவேன். அதனால உங்களுக்கு வந்து யூ ஆர் வெரி லக்கி. புரியுதா? மயக்க வருதுடா. டேய் சுகர் பேஷண்டா நானு, அரை மணி நேரத்துல சாப்பிடுறேன் நானு. சரிங்க, இன்னும் கடை பண்ணிடலாம். வானிலையை சூடு பண்ணி, வானொலியா ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டார். வானலை வந்து சூடு பண்ணி கீ போட்டு முந்திரி பருப்பு போடணும். முந்திரி போட்டு கிஸ்மிஸ் போடணும். யாரோட மிஸ்? கிஸ்மிஸ். அந்த கிஸ்மிஸோட இந்த மிஸ் கிஸ்ஸையும் சேர்த்திருக்கேன். அப்படியே உப்பும் போட்டுரு, கரெக்டா வந்துடும். அந்த படம் காமி சந்தோஷ். அந்த படம் நாங்க எப்படி தெரியுமா ரசிச்சு பார்த்தோம். உங்களை யாருக்காவது சந்தோஷ் சுப்ரமணியம் படம் ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. பிடிக்காதுன்னா பிடிக்காட்டி வந்து ஷேர் பண்ணுங்க. பயங்கரமான ஆளா இருக்கேடா. CTA இது பேரு, கால் டு ஆக்ஷன். கால் டு ஆக்ஷன் அப்படின்னா என்னன்னா, நம்ம வீடியோவை பாக்குறவங்க ஜஸ்ட் பார்த்துட்டு போகாம அவங்கள வந்து இது நீங்க எங்களுக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ப்ளீஸ் பண்ணி கேட்காம அவங்களுக்கு வந்து ஒரு டாஸ்க் கொடுக்குறது. எப்படி யூடியூபோட சீக்ரெட்ஸ் தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன்னா, ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது வந்து வீடியோ நல்லா ரீச் ஆகும். இதான் நான் கண்டுபிடிச்சது. எனக்கு தெரிஞ்சு போக இதா இருக்குன்னு நினைக்கிறேன். இருங்க டக்குன்னு பண்ணிடலாம். இந்த மாதிரி வந்து கிஸ்மிஸ் இருக்குல்ல, அது வந்து பலூன் மாதிரி வரும். இந்த இருக்குல்ல, இப்படி வரைய எடுத்துடணும். நம்ம அதே நெய்ல வந்து ரவையை போட்டு வறுக்கணும். நெய் வந்து கமகபான மணக்குது. வீடியோ பார்க்கணும்னு தெரியாத. கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா. கோல்டன் ப்ரௌனா வர்ற வரைக்கும் நீங்க கிண்டுங்க. நான் வந்து அடுத்து போகாக்கான வேலையை பார்க்கிறேன். நிலக்கடலை பருப்பு நான் வந்து செக்ல வாட்டின சுத்தமான கடலை எண்ணெய் யூஸ் பண்றேன். எனக்கு ஆக்சுவலா கடலை பருப்பு நிறைய வந்து ரொம்ப பிடிக்கும். அது வந்து போகாவா கடலை பருப்பான்னு தெரியாத அளவுக்கு இருக்கும். இது கடலை பருப்பு இல்லை, நிலக்கடலை பருப்பு. அதுக்கடுத்து நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க அதே மாதிரி செய்யுங்க. ஓகே, நீ தான் பண்ண போறேன்னு சொன்னேன். நீங்க பண்ணுங்க. அப்புறம் எதுக்கு இதெல்லாம் மாட்டீங்க? இந்த ஆப்ரோன்லாம் எடுத்துக்க மாட்டீங்க. வந்து நின்னது குத்தவாடா. சொதப்பிடுச்சுன்னா நீங்க தான் பண்ணீங்கன்னு சொல்லிடுவேன். நான் சொல்ற அளவுலாம் வந்து தெளிவா இருக்கும். நோ ப்ராபபிலிட்டி ஆஃப் சொதப்பி. ஏன்னா ஸ்வீட் இஸ் நாட் மை பக்கெட். படிக்க தெரிஞ்சா படி, தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லிட்டு. நாட் மை கப் ஆஃப் டீ. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கடலை பருப்பு அப்படி வறுத்து எடுத்துக்கணும். ஓகே, தெரியுதா யாருக்காவது? தெரியும். இப்ப கேமராமேன் போய் கொஞ்சம் காமிப்பா. ஸோ கடுகு, கடலைப்பருப்பு, ஜீரகம், ஸ்பூன் கியூட்டா இருக்குல்ல இந்த மாதிரி ஓவராடே. இப்போ வந்து இதுல மிளகாய் போட்டு வெங்காயத்தை போடணும். வெங்காயம் வதக்கி ஆக்சுவலா நாங்க வந்து பச்சை மிளகாய் ரொம்ப கம்மியா போட்டோம், அதனால காரம் பத்தாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா போகாக்கு வேற எந்த மசால் பொடி மிளகாய் பொடி எதுவுமே கிடையாது. ஒன்லி இந்த கிரீன் சில்லிஸ்ல தான் வந்து அது வந்து பண்ண போறேன். அவ்வளோ வந்து நல்லா ஃபில்டர் பண்ணிடணும். தண்ணியை வடிகட்டி எடுத்தாச்சு. ரொம்ப ஃப்ளாகியான மாதிரி இருக்கு. அதுக்கு தான் கேட்டேன் 5 நிமிஷம் போதுமான. பொங்கல் வருமா போகா வருமானு தெரியல. ப்ளீஸ் கடவுளே நல்லதா வரட்டும். போக பண்ண சொன்னா சோறுமா ஆக்கி வச்சிருக்கா. கவலைப்படாத தம்பி, நாளைக்கு வா, கலரா வெரைட்டியா பண்ணி தரேன். தண்ணி ரொம்ப இருக்கு. அதான் சொன்னேன்ல, கொஞ்சம் பொறுமையா பாத்துருக்கணும். ஆக்சுவலா கௌரி வந்து எப்படி தெரியுமா சொன்னேன், போகா வெறும் தண்ணியில கழுவி அப்படியே வச்சிடணும், ட்ரைன் ஆக்கி தான் வச்சிருக்கணும். அப்படி பண்ணாலே போதும்னு நினைக்கிறேன். பிறகு பண்ணல நீங்க. நான் பார்த்து வீடியோல ஊற தான் வைக்க சொன்னாங்க. வீடியோல சொன்னாங்கன்னா பண்ணிருவீங்க. நீங்க வீடியோ பார்த்தா ஃபுல்லாவே வீடியோல எவ்வளவு வைக்க சொன்னா? ஊற வைக்க சொன்னா 5 minutes. நீ எத்தனை நிமிஷம் வச்ச? 15 minutes. சரி ஓகே, நல்லா தான் இருக்கு. நல்லாவா இருக்குது? பாக்கே கேவலமா இருக்கு. நல்லா இல்ல, சாப்பிட்டா நல்லா தான் இருக்கு. சாப்பிட்டு பார்த்தேன். சரி ஓ பண்ணு.
3 டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சா? இப்போ முக்கியமான ஒரு டாஸ்க் இருக்கு. அது என்ன அப்படின்னா ஏலக்காவை வந்து அரைக்கணும். ஸோ ஏலக்காவை அரைக்கிறதுக்கு வந்துட்டு நம்ம நார்மலா கொஞ்சோண்டு ஏலக்காய் போட்டு அரைச்சோம்னா மிக்ஸி ஜார்ல அரைக்காது. அதனால நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு 2 ஸ்பூன் ஜீனி போட்டு அது கூட சேர்த்து நம்ம அரைச்சிட்டோம் அப்படின்னா நல்லா அரைஞ்சிரும். நிறைய பேர் தட்டி போடுவாங்க, பட் எனக்கு அது நடுவில் அப்படி நறுநறுன்னு வந்து எனக்கு பிடிக்காது. ஸோ ஐ ப்ரிஃபர் தட். 1 டம்ளர் ரவைக்கு 2 டம்ளர் ஜீனி. ஆக்சுவலாக நிறைய பேர் இவ்வளோ ஸ்வீட்டாக பண்ண மாட்டாங்க, பட் எங்க வீட்டில் வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாக தான் பண்ணுவோம். நல்லா இருக்கும். அதான் எனக்கு ரொம்ப ஸ்வீட் இருந்தா பிடிக்காது. சாலா நீ யாருடா? Who cares bro? Who cares? அப்ப இது யாருக்காக பண்ற? உனக்காக பண்ற. ஆமா. காலத்தை 1 வழி பண்ணியாச்சு. நல்லா தான் இருக்கு. நான் சாப்பிடலையே, சாப்பிட்டு பா சொல்றேன். நல்லா இருக்கும்பா. சரி, இப்போ வந்து ஒரு இது இருக்குல்ல, இதுல வந்து கொஞ்சமா வந்து என்னோட மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கிறேன். ஓகே, கொஞ்சமா சேர்த்துட்டு ஏலக்காய் இருக்கா? ஏலக்காய் என்ன எப்படி இருக்குன்னு கேட்காதீங்க. ஏலக்காய் வந்து வெறும் சீட்ஸ் ஏலக்காய் தான் நாங்கள் வாங்கியிருக்கோம். அதான் கிடைச்சிச்சு. இன்னும் எனக்கு அந்த முழு ஏலக்காய் தான் பிடிக்கும், பட் சீட்ஸ்ல தானே அந்த ஸ்மெல் இருக்கு. ஸோ அது வந்து கொஞ்சமா போட்டு அரைச்சிக்கலாமா? மிக்ஸி போட போறேன், காது முடிக்கோங்க. இங்க பாத்தீங்கன்னா அரைச்சிருக்கா? ஆக்சுவலா வந்து ஜீனி நம்ம ரவை வேக முன்னாடி போட்டுறக்கூடாது, அப்பனா ரவை வேகவே வேகாது. ஒரு ரவையை ஆட் பண்ணிடலாம். ஸோ நான் ஆக்சுவலாக வந்து இதை ஷிஃப்ட் பண்ணிட்டேன், ஏன்னா இது பெரிய அடுப்பு. இது ரொம்ப பெரிய அடுப்பு, தெரியுதா? அவுட்ல இருந்தும் தீ வரும், நடுவுல இருந்தும் தீ வரும். ஸோ வந்து இது ரொம்ப சீக்கிரமா அதை ஆக்கிடுது, ஒட்டிடும். அதனால வந்து நான் அடுப்பு மாத்திட்டேன். ஆக்சுவலாக கட்டி வராம கிண்டணும், அதுதான் முக்கியம். இல்லைன்னா கட்டி கட்டியா இருக்கும். எனக்கு ஒரு டவுட், இந்த ரவையே ரோஸ்டர் ரவை தான் வாங்கினது, ஆனா பழைய நீ வாங்கி திருப்பி வறுத்த? இது ஒரு நல்ல கேள்வி. அந்த நெய்யில் வறுத்தோம்னா இன்னும் டேஸ்டா இருக்கும். ஆக்சுவலாக எங்க அம்மா சொன்னாங்க, அதனால தான் வறுத்தேன். எங்க அம்மாவுக்கு இது ரோஸ்டட் ரவான்னு தெரியுமான்னு தெரியல. ஊர்ல எங்க அம்மா அன்ரோஸ்டட் நினைச்சிருப்பாங்களோ? ஆமா, நம்ம ஊர்ல முக்கால்வாசி அன்ரோஸ்டர் தான் முன்னாடி கிடைக்கும். சரி பரவாயில்ல, வறுத்தாச்சு விடு. கட்டி விடுகாம கிண்டுறதுதான் பெரிய டாஸ்க். சூட வேற செய்யுது. சக்கரை எப்போ போடுவீங்க? இது வெந்ததுதான் சக்கரை போடணும், முன்னாடி போடக்கூடாது. வெந்தனியமா? தண்ணியே இல்லையே. மக்களே நீங்களே சொல்லுங்க, இது வந்து கேசரி வருமா இல்ல ரவை உப்புமா வருமா? உப்புமாங்க, ரொம்ப தப்புங்க. உப்புமால உப்புக்கு பதிலா இனிப்பு இருந்தா அதான் கேசரி, தெரியுமா? யாரும் சொல்லாத விளக்கம். அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். இது பெருமை வேற. ஆக்சுவலா எனக்கு இந்த இது வாங்கணும், இது ஒன்று இருக்கும்ல. நீங்க இன்னும் நல்லா பண்ணுங்க, அடுத்து வாங்கலாம். நான் பண்ணுவேன் அடுத்து. பாருங்க போகாவோட நிலைமைய. போக நல்லாதான் சோறு மாதிரி இருக்கு, நல்லா குழஞ்ச சோறு. அது உதிரியா இருக்கணும். மகாராஷ்டிரியன் டிஷ் ஆஜ்மே பனாரியோ தயிர் சாதம் அப்படின்னு அக்கா ஒருத்தி வீடியோ போட தெரியுமா? அந்த பொண்ணு அது மராத்தி பொண்ணு, பயங்கர ஃபேமஸ். இப்ப பொண்ணு மாதிரினா உங்களுக்கு தெரியும்ல, எனக்கு தெரியுமா? என்ன மாதிரியான பொண்ணு? பொண்ணு மாதிரி பொண்ணு வேணுங்க. நம்ம பசங்க தான் போய் கமெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, தமிழ் பசங்க. ஆமா, அதனாலதான் ஃபேமஸ். அந்த பொண்ணு அதுக்காகவே சவுத் இந்தியன் டிஷ்ஷா எடுத்து பண்ணுது. அப்படியா? ஆமா, இப்ப ரீசெண்டா உள்ளதா? ரீசெண்டா பாரேன், நீங்களும் ஒன் ஆஃப் தி சப்ஸ்கிரைபர்ஸ். இல்ல, ஃபீட்ல அடிக்கடி வரும். எதை நம்ம அதிகமா பாக்குறோமோ அதான் ஃபீட்ல வரும். அது காரணம் தெரியுமா? நமது நண்பர்கள் வந்து அவங்க வீடியோ லைக் பண்ணிடுவாங்க. எப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட ஃபீட்லயும் அது வரும். நடிக்காதடா. நான் அவளை ஃபாலோ பண்ணல. நீ ஃபாலோ பண்ணாம பாப்ப தெரியும்லே உன்னை பத்தி. கை வலிக்குதா? நான் வரவா? கிண்டுங்க, நான் இன்னொரு சீனி வேற போடணும். ஏய், இப்படி கிண்ட கூடாது, நல்லா அமுக்கி கிண்டணும். இப்படி இங்க பாருங்க, மேஷ் பண்ற மாதிரி இப்படி பண்ணணும். இங்க பாரு, இன்னும் கட்டி வரக்கூடாது. ஓகேவா? வேலை சொல்லியே கொள்றாங்கயா. இதே போதும் நினைக்கிறேன். ரொம்ப நிப்பாட்டும் நல்லா இருக்காது ப்ரோ. என்ன ப்ரோ நீங்களும் இப்படி பண்றீங்க? நான் வந்து சக்தி ப்ரோன்னு கூப்பிட்டா சக்திக்கு சுத்தமா பிடிக்காது. ப்ரோன்னு சொன்னா என்னது ப்ரோவா அப்படின்னு பார்ப்பாங்க. வெளியே இருத்திருச்சு மக்களே, நைட் ஆயிடுச்சு, இது டின்னர் ஆயிடுச்சு. நீங்க இதை ட்ரை பண்ணாதீங்க. ட்ரை பண்ணுங்க, எங்களை மாதிரி ட்ரை பண்ணாதீங்க. சார் வலிக்குது சார், போதும் சார். ஏய், இன்னொரு இது போடணும்பா. இதுவே முடியல, எவ்வளவு நேரம் தான் கிண்ட வச்சுது? எனக்கு ஒரு டவுட். என்னது? அளவு 2 ரவைக்கு 1 ஜீனியா இல்ல 1 ரவைக்கு 2 ஜீனியா? இந்த கதையோட கிளைமேக்ஸ் என்ன தெரியலையப்பா. எனக்கு தெரிஞ்சு போச்சு, சங்குதான். யாருக்கு? உங்களுக்கு. எவ்வளவு ஸ்வீட் இருக்குன்னு பாத்துக்கணுமா? எனக்கு ஒரு லெவலுக்கு மேல ஸ்வீட் போச்சுன்னா எனக்கு சாப்பிட தோணாது. ஆனா எனக்கு தெரிஞ்சு 1 ரவைக்கு 2 ஜீனி தான். எனக்கு தெரிஞ்சது கிண்டி பக்கத்து வீட்டுல கொடுக்க போறேன்னு நினைக்கிறேன். நிறைய இருக்குல்ல? ஆமா, ஆபீஸ் எடுத்து போயிடவா? ஆமா, ஆபீஸ்ல போயிட்டு ஸ்வீட் நான் பண்ணிருக்கேன் உங்களுக்காகன்னு சொல்லி ஏமாத்தி கொடுத்துருவா. நல்லா இருந்துச்சுன்னா இவளே காலி பண்ணிடுவா. என்னன்னா இழிச்ச வாய பாருங்க, நாக்குல நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு. பிடிக்குதா? இனிப்பாதான் இருக்கு, போதும்னு நினைக்கிறேன். இப்ப அந்த இது வேற போடணுமே, கிஸ்மிஸ் முந்திரி. ஓ, இதுல சக்கரை இதுல வேற இருக்கு. ஃபிளாஷ்பேக். இப்ப முக்கியமான ஒரு டாஸ்க் இருக்கு. ஸோ ஏலக்காய் அரைக்கிறதுக்கு வந்துட்டு நம்ம ஒரு 2 ஸ்பூன் ஜீனி போட்டு அது கூட சேர்த்து நம்ம அரைச்சிட்டோம் அப்படின்னா நல்லா அரைஞ்சிரும். ஏலக்காய் வந்து வெறும் சீட்ஸ் ஏலக்காய் தான் நாங்கள் வாங்கியிருக்கோம். ஸோ அது வந்து கொஞ்சமா போட்டு அரைச்சிக்கலாமா? மிக்ஸி போட போறேன், காது முடிக்கோங்க. நீங்க அப்படியே வச்சிருங்க,
அது ஒன்றும் போடலாம் வேண்டாம், இதை மட்டும் போடுங்க. ஏன் நீங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க குருமா. இதுவே இனிப்பா தான் இருக்கு, இதுக்கு மேல இனிப்பு போட்டா கொஞ்சம் மட்டும் போடுறேன் லைட்டா. ஐயோ ராமா, என்ன ஏன் இந்த மாதிரி கடிச்சன பசங்களோட எல்லாம் கூட்டி சேர வைக்கிற? இவங்க இதுல வந்து உங்களுக்கு தொப்பி வைக்கணுமா? தொப்பி வச்சா முடி உள்ள அவளுக்கு அது தெரியுமா? அதுக்கு சாதாரண கவர் இருக்கு, அதை வாங்கி மாத்திக்கோ. அதான் அந்த செஃப் யூஸ் பண்ற கவர். செஃப்புக்கும் உனக்கு என்ன சம்பந்தம்? சமைச்சாலே செஃப் தான். மறந்து போய் அரைச்சதை மறந்து போய் வச்சுட்டு அது கடைசி தான்ல போடணும். எது சக்கரை திருப்பி போடணும். ஆக்சுவலி என் பிளான் என்ன 2 ஃபுல் போடுறதுதான். இப்போ வந்து நான் டேஸ்ட் பண்ணி பார்த்ததுனால இப்போ இங்க கொஞ்சம் ஜீனி வந்து விட்டுட்டேன். மேடம் வந்து எதிராளி முன்னாடி அசிங்கப்படுத்தின லெஃப்ட் செருப்பால அடிப்பேன். ஏதோ பண்ணு, ஒன்னும் சொல்றதுக்கு இல்லைன்றீங்க. ரொம்ப பண்ணாதீங்க என்ன. இங்க கடை இருக்கு லெஸ்டர் பக்கத்துல தான். ஸோ அங்க வந்து போய் வாங்கியிருந்தேன்னா அழகா செஞ்சு கொடுத்துருப்பான். பிளஸ் வேற டிஃப்ரெண்ட்டும் வாங்கியிருக்கலாம். இதுக்கு வந்து எஃபர்ட் போட்டு பண்ணி என்ன பண்ணன்னு தெரியல. ஒண்ணு தான் இந்த வீடியோ எடுக்க பாத்தீங்களா, இது ஒண்ணுதான் மிச்சம். ஹலோ, இதில் வந்து அன்பு இருக்கு, பாசம் இருக்கு, எல்லாமே வீட்டு நெய் வீட்டுல எல்லாம் இருக்கு. ஆனா சாப்பாடு நல்லா டேஸ்டா வந்துச்சான்னு தான் தெரியல. டேஸ்ட் தான் இருக்கும். அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா கலர் பொடி கூட நான் போடல. ஏன்னா கலர் பொடி வந்து ஃபுட் கலர் இஸ் நாட் குட் ஃபார் யுவர் ஹெல்த். அதாவது இந்த ஃபுட் கிரேட்ல இருக்கிற ஃபுட் கலர் தான் போடணும். அதுவும் இருக்கு, அது வந்து எங்ககிட்ட இல்ல, அதனால நாங்க போடல. எவ்வளவு ஹெல்தியா செஞ்சு கொடுத்துட்டு இருக்கேன். இந்த வெங்காய பேச்சு ஒன்றும் குறைச்சல இல்ல. குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்கும். போகாவும் கேசரியும் செய்த கதையை பாத்தீங்க. இது எப்படி வந்திருக்குன்ற கதை இனிமே பாருங்க. வந்துருமா நினைக்கிறேன், பார்ப்போம், சாப்பிட்டாதான் தெரியும். இந்த பசை செய்வாங்க பாத்தியா, அது மாதிரி விழுது. கோந்து மாதிரி இருக்கா? ஆமா. சரி வாங்க சாப்பிடலாமா? சாப்பிடலாம். அப்படி வெளியே பாருங்க. உண்மை நீங்க தான் தருவீங்க. ஆமா, ஏன்னா வெளியே இருந்துருச்சு, அதான் காரணம். அப்போ குதி காமிச்சிட்டே இருக்கீங்க, லேட் ஆகுதுன்னு. எப்படான்னு தெரியுற நீ. கேசரி சாப்பிடுமா? சாப்பிடு. கேசரி ஓகே, நல்லா தான் இருக்கு. சூப்பரா இருக்கு கேசரி, நல்லா இருக்கு. என்னடா அப்படி முறைக்கிற? என்ன முறைக்கிற? என்னடா திருட்டு மொழி பிடிக்கிற? நீ எப்படி முறைச்சிட்டு இருக்க? சூப்பரா இருக்கு, நல்லா இருக்குங்க கேசரி. இந்த கேட்ட பார்த்தாலே பயமா இருக்கே. போக நல்லாவே இல்ல, வாயில நல்லா வருது, சொல்ல முடியல. அது ரொம்ப உழ வச்சனால மாவு மாதிரி வாயில புட்டுன்னு கரைஞ்சிட்டு. அது உதிரி உதிரியா இருக்கணும், இது உடனே ஒட்ட ஆரம்பிச்சிருச்சு. நெக்ஸ்ட் டைம் வந்து இன்ஸ்டெட் ஆஃப் சோக்கிங் ஜஸ்ட் கழுவிட்டு அப்படியே வச்சிடணும்னா அந்த தண்ணியிலேயே அது கொஞ்சம் பெருசா நினைக்கிறேன். அந்த ஈரப்பதத்துல இதாயிரும். இது வந்து ரொம்ப நேரம் வச்சனால சரியில்லை. ஆனா டேஸ்ட் வைஸ் கரெக்டா இருக்கு. அந்த 2 பச்சை மிளகா மிச்ச போட்ட காம்பினேஷன் நல்லா இருக்கு. அந்த மெயினான இன்கிரீடியன்ட் போகா வந்து சொதப்பிடுச்சு. ஓகே, எங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து டின்னர் ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்துட்டு ஒரு 300 லைக்ஸ் போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோ வந்து நாங்க கண்டிப்பா மேக் பண்ணுவோம். ஹோம் குக்கிங் வீடியோ பண்றோம். கண்டிப்பா மேக் டிராவல் ஈஸிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஓகே, கண்டிப்பா லைக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒரு கமெண்ட் வந்துட்டு பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வழக்கமா கேட்கறது தான் பண்ணுங்க. ஓகே, பாய் பாய். இவ்வளவு தண்ணி நிறைய போட்டு வச்சிருக்க, அது வடிகட்டிக்கலாம். 5 minutes இருந்தா போதும். இப்போ நான் இது பண்றேன் பாருங்க குயிக்கா. அதுக்குள்ள நான் பண்ண போற குயிக்கான சீட்டு முதல்ல போனது ஃப்ரேம் இருக்கான்னு பாருங்க. இது ஒண்ணு ஃபுல்லா போட்டுருவா, நிறைய கேசரி வருமே. பரவாயில்ல, வச்சு சாப்பிடலாம். போதுமா மத்திரவா? டேஸ்டா அப்படி சொல்லியே சமாளி. சுகர் பேஷண்டா நானே மயக்க வருது அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு செய்யறத பார்த்தா. எங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க அப்படின்னு அது மாதிரி செஞ்சுக்காமி. அது ஆனியன் ஒரு டைம் தான் வரும். அது என்னன்னு தெரியல. அவளை வந்து ஃபில்டர் பண்ணணும். அதான் சொல்லுங்க. இங்க காமிங்க, இப்படி மேல இருந்து காமிங்க. இங்க வாங்க. அங்கதான் நீ தெரிய மாட்டியே. அங்க இருந்தா நீ தெரிய மாட்டீங்க. முடி இருக்கு, உங்க முடிதான் குட்டியா இருக்கு.